டெய்லி. நீங்கள் ஃபோனில் அதிகமாக கூகுளுக்கு அப்புறம் கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்களா? கூகுள் பே அப்படிங்கிறது பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபோன்பே, பேடிஎம் அப்படி இப்படி நிறைய ஆப்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு? டிரான்சாக்ஷனை ஈஸி பண்ணுறதுக்கா? இல்லை, ஸ்கேம் பண்ணுறதுக்கு தான். நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லா யூபிஐ ஆப்களுமே நமக்கு வரமா சாபமா? ஈஸி டிரான்சாக்ஷனுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ப வச்சு உங்களை முதல்ல குத்துறாங்களா? இந்த வீடியோவில் நம்ம யூபிஐக்கள் பண்ணுற ஸ்கேமை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். எப்போ நம்ம லாஸ்ட்டாக பர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லையோ பொருள் வாங்கணும்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடைக்கு போகும்போதோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டு போகும்போதோ சட்டை போடுறோமோ இல்லையோ, ஆனால் ஃபோனில் ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறோம். ஏன்னா அங்கே போய் சடவுன் ஆகிடக்கூடாது. இல்லை, இப்போலாம் நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா ₹1 ஒரு பொருளை வாங்கினா கூட அழகாக ஸ்கேன் பண்ணி ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே திணிச்சிட்டாங்க. அது உண்மையும் கூட தான். யூபிஐ வந்ததுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக தான் இருக்குது. ரீசெண்டாக டெல்லி ஐஐடியை சேர்ந்தவங்க ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் கிட்டத்தட்ட 75% மக்கள் வந்து யூபிஐயை யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் டெய்லி யூஸ் பண்ணுறவங்க 89% 2K கிட்ஸ் தான். இந்தியாவில் யூபிஐ ஆப்புகள்லாம் செயல்பாட்டை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 30 நாடுகள் அவங்க நாட்டில் யூபிஐக்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. டெல்லி ஐஐடி கொடுத்த ரிசர்ச்சில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 89% ஜென்சிங்க மட்டும், அதாவது 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு ₹200 வீதத்துக்கு கிட்டத்தட்ட டெய்லி யூஸ் பண்ணுறவங்க, ஒரு ₹200 ஜிபே பண்ணியோ ஃபோன்பே பண்ணியோ பேடிஎம் மூலியமா யூஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 74% பேர் இருக்காங்க. இந்த யூபிஐ ஆப்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பர்ஸ்லையும் சரி நம்ம அக்கௌண்ட்லையும் சரி எவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை. நம்ம வேணா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க ஆப்ல இருக்கிற அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு டக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் மட்டும் இல்லை, என்னாலுமே அதை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பர்ஸை யூஸ் பண்ணுறதையும் பணத்தை யூஸ் பண்ணுறதையும் விட அதிகமாக யூபிஐக்களை தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா, ஒரு பொருளை ₹1 கொடுத்து வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக ஸ்கேன் தான் பண்ணி வாங்குகிறோம். இந்த யூபிஐ ஆப்புக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறாங்க? நம்ம ஏன் பணத்தை வந்து கையிலே வச்சுக்க மாட்டேன்றோம்? எதுக்காக அக்கௌண்ட்லேயே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எதுக்காக யூபிஐக்களை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஈஸியாக ₹1 ₹1,00,000 வரைக்கும் ஈஸி டிரான்சாக்ஷனில் ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம். அதனாலேயே நம்ம மைண்டுக்குள்ள எப்பவுமே யூபிஐ மட்டும்தான் இருக்கு. 75% பேர் யூபிஐ ஆப்பை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதுல 15% மக்கள் டெய்லியுமே யூபிஐல ₹200-500 அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. யூபிஐ லைட் அப்படிங்கிற ஆப்ல 50, 100, 200 சில அமௌண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா பின்ன போடாமலேயே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதனாலேயே நிறைய பேர் யூபிஐ லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண பின் நம்பரையே நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்க முடியல அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தையும் நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறங்கிற விஷயத்தையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? யூபிஐ ஆப்களை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ஒரு கட்டாயமாக மாறிச்சு. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட் மால்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு சஜஷனே பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார்டு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் காசு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கார்டு கொடுக்காதீங்க, கார்டை ஸ்வைப் பண்ணுறதோட யூபிஐயில் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டு மால்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா ஒரு மாலோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா 2-3% பேங்க்குக்கு சர்வீஸ் டாக்ஸ் கட்டணும். பேங்க்குக்கு கொடுக்குற சர்வீஸ் டாக்ஸை கட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா கார்டு யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதில் யூபிஐயில் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்கிறாங்க. பேங்க்குக்கு கொடுக்குற சர்வீஸ் டாக்ஸை யூபிஐ ஆப்கள் கட் பண்ணுறாங்க. அதனால யாருக்கு லாபம்? கடை முதலாளிக்கும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கும். ஆனால் நமக்கு நாமம் தான். யூடியூப் இன்ஸ்டாவை பேன் பண்ணிட்டா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கோயிந்தா கோயிந்தா. யூபிஐ ஆப் நம்மளை எந்த அளவுக்கு ஆட்கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த யூபிஐ ஆப் எப்படி வந்துச்சு, எதனால இந்த அளவுக்கு இது வந்து பெருசாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும்.
முதல்ல NPCI அப்படிங்கிற நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை உருவாக்குனது. இந்த ஆப் செயல்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் எல்லாருமே ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா கையில பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வருவாங்க. அந்த டைம்ல நமக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா UPI ஆப் செயல்பாட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ணி அவங்களோட மென்டாலிட்டியை மாத்திக்கிட்டாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி UPI ஆப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பணத்தை ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஒரு பொருளை வாங்கணும்னா ATMல பணம் இருக்கணும், இல்ல கடன் வாங்கணும், இந்த மாதிரி கையில இருக்கிற பணத்தை தான் நம்ம செலவு பண்ணணும். ஆனா UPI ஆப் எப்படி நம்ம மக்கள் கிட்ட வந்துச்சு அப்படின்னா, ஈஸியா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், இங்க இருந்து கொல்கத்தாவுக்கு ஒரு பணத்தை அனுப்பணும் அப்படின்னா எப்படி அனுப்புறது, இதெல்லாம் ரொம்ப பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதை ஈஸி பண்றதுக்காக, அதாவது மக்களை செலவு பண்றதை வைக்கிறதுக்காக தான் இந்த UPI ஆப் வந்துச்சு. இப்படி மக்கள் கிட்ட டிரான்சாக்ஷன் ஈஸியா நடக்கணும் அப்படின்னு ஒண்ணு, ஆனா அவங்கள அதிக அளவுல செலவு பண்ண வைக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் அதிக அளவு செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த UPI ஆப்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் அதிக அளவுல செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல்லாம் சொல்லுது. சரிப்பா, UPI ஆப் வந்துச்சு, வந்த உடனே மக்கள் கிட்ட பெரிய அளவுல பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. சரி, எப்போதான் இந்த UPI ஆப்கள்லாம் பெரிய அளவுல பிரபலமாச்சு அப்படின்னா, நம்ம மோடிஜி அறிவிச்சார்ல 2016 ஆகஸ்ட் மாதம் என்ன அறிவிச்சாரு? டிமானிட்டேஷன். அது வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாருமே UPI ஆப்பை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா, அக்கௌண்ட்டில் அந்த டைமில் பணத்தை மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அக்கௌண்ட்டில் போட்டு வச்சாங்க. சரி, அக்கௌண்ட்லேருந்து கையில் எடுத்து செலவு பண்ணலான்னு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு பணத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, மறுபடியும் பணம் மாற்றம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே அக்கௌண்ட்லேயே வச்சு இந்த UPI மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணுறது, கடைக்கு போய் பொருள் வாங்குது, அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இந்த UPI ஆப்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம UPI ஏன் யூஸ் பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம கிட்ட அந்த டைமில் சரியான இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. ஆனால் டிமானிட்டேஷன் வந்த அந்த டைமில் தான் ஜியோவும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஜியோ வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த சிம்மு வாங்கி எல்லாருமே UPI டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா டிமானிட்டேஷன் காரணமாக. ஆனால் இதில் எதிர ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிமானிட்டேஷனும் அந்த இயரில் தான் நடக்குது, ஜியோவும் உள்ளே வராங்க, NPCIயும் இந்த இடத்துல தான் பெருசாக வளருது. ஒருவேளை NPCIயை பெருசாக்க தான் இந்த ரெண்டும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, டிமானிட்டேஷன் நடந்ததுப்பா, அதனால கண்டிப்பாக UPI யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு பெருசாக ஆனிச்சு அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே அது அந்த அளவுக்கு அந்த டைமில் பெருசாக இல்லை. அதிகமாக யார் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தாங்களோ அவங்க தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இது ஒரு சாதாரண மக்களுக்கு எப்போ போனுச்சுன்னா, கொரோனா டைம் தான். கொரோனா டைமில் ஒரு பொருளை வாங்கணும்னா நம்ம கடைக்கு போய் வாங்க முடியாது, ஈஸியாக ஆன்லைனில் தான் போட முடியும். அந்த டைமில் தான் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு UPI மூலியமா ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணி பொருள்லாம் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பணத்தை மூலியமா கொரோனா வருது, பணத்தை நம்ம அவங்க கிட்ட கொடுக்கும் போதோ இல்லை அவங்க கிட்டேருந்து நம்ம பணத்தை வாங்கும் போது தான் நமக்கு கொரோனா பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்ததுனால எல்லாருமே UPI யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் UPIயோட அசுர வளர்ச்சியை நம்ம கிட்ட காண முடியும். UPI ஆப்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போய் நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ATMக்கு போய் எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் எடுத்து கடைக்குள்ள வருவோம். கடைக்குள்ள வரும்போது நம்ம கிட்ட அந்த அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த போனை வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு அமௌண்ட் கையில இருக்கும்போது நம்ம பிரெயின் யோசிக்கும். அப்போ ஃபோன் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது வாங்க வேணாம், இவ்வளவு பணம் ஒரே அடியா நம்ம செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அடுத்து எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் யோசிக்கும். நம்ம எப்போ அதிகமா UPI எல்லாம் யூஸ் பண்ணமோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு போன் எடுக்கிறோம். அந்த போன்லயே நமக்கு எந்த போன் வேணும், என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே பார்த்து புக் பண்றோம். அதிலே நம்ம ஈஸியான முறையில் டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கிறோம். இது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனையோ இல்லை எந்த ஒரு பொருளையோ மறுநாளே நமக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம வீட்டிலே உட்காந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி அது நம்ம வீட்டுக்கே தேடி வரும்போது நம்ம எங்கே பிரெயினை பெருசாக யூஸ் பண்ண போகிறோம், அதனாலேயே நம்ம எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகிறதே கிடையாது. நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் பர்ஸ் எடுப்போம். ஓ, என்கிட்ட இல்லையா, சாரி. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். முதல்ல நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கணும்னா பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கொடுப்போம். அது மூலியமா நமக்கு நிறைய பிரெயின் யூஸ் ஆகும். எந்த அளவுக்கு பணத்தை நம்ம செலவு பண்ணலாம், எவ்வளோ பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பணம் மீதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்டில் இருக்கும். ஆனால் இப்போ UPI வர்த்து நம்ம ஈஸியாக ஸ்கேன் பண்ணுறதுனால என்ன பொருள் வாங்குறோம், எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குது, அதில் எந்த அளவுக்கு GST பிடிக்கிறான் அப்படின்னு இப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியறதில்ல. ஈஸியாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போயிடுறோம். இதில் நம்ம மைண்டு யூஸ் ஆகுறது இல்லை. உனக்கு நல்ல
அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. இது வரைக்கும் நம்ம இந்த யூபிஐ ஆப்கள்லாம் இருக்குல்ல, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இதை பற்றிலாம் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தம்பி ஓகேவா? ஓகே தானே. 2 நாள் ஷூட் காசு தரணும், தண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோப்பா நம்பர் சொல்லு. ஜிபே இருக்கா?